ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சந்நிதியில ஆனந்த சத்தத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு கூட அவருடைய சமூகத்தில் பூரிப்போடு கூட அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நான் நிரம்ப விரும்புகிறேன் என்று எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் சிறு பிள்ளைகளைப் போல தாழ்த்தி ஆண்டவருடைய நாமங்களை எல்லாம் நாம் சொல்லி துதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் க்ளோரி க்ளோரி க்ளோரி. அப்பாவே ஹல்லேலூயா, எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் பரலோக தகப்பனே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் வல்லமையாய் வெளிப்படட்டும். அப்பா, வர இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்து ஆர்ப்பரிப்போடு மனமகிழ்ச்சியோடு தெய்வீக நிறைவோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தருளும். அப்பா, உம்முடைய நாமம் இந்த ஆராதனையில் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெருக, நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் உண்மையாய் செய்யக்கூடிய அருமையான ஊழியர் பிரதர் அலெக்ஸ் நம் மத்தியில் இருக்கிறார். அவர்கள் நமக்கு புதிதானவர் அல்ல, நம் எல்லாருக்குமே தெரிந்தவர்கள். ஒரு சிலர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவர் புதிதாக இருக்கலாம். ஆனாலும் நம் மத்தியிலே நம்மோடு கூட கர்த்தரை சேவித்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு அருமையான சகோதரன். இந்திய தேசத்தில் உற்சாகத்தோடு கூட ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இவாஞ்சலிசம் மூலமாக அநேகரை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தக்கூடிய அருமையான சகோதரர் அலெக்ஸ் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நாளில் கரங்களை தட்டி அவரை அன்போடு நாம் வர இருக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை முழுவதையும், துதி ஆராதனை முழுவதையும் சகோதரர் நடத்தும் போது நாம் உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக உங்கள் யாவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லி இருக்கிறார், 2-3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். நாம் ஒருவரை ஒருவர் பார்ப்பது எவ்வளவு நிச்சயமோ அதை விட நாம் ஆராதிக்கிற தேவன் இங்கே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம்ம சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடலாம். அலங்கார வாசலாலே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே பாடலாம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவர். மீண்டுமாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. மீண்டும் சொல்லுங்க, ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின். நிச்சயமாக இந்த நாளிலே அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இடத்திலே அவர் வந்து ஆராதிக்க வந்தோம். நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிக்க வல்லவர். மற்றவர்கள் வெறுமையாய் அல்ல, ஒரு நிறைவோடு செல்ல போகிறீர்கள். நல்ல கை தட்டி ஆமென். தூயவரே சுவரே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை. தேவனை கூடி ஆராதிப்பது ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. எங்கள் சபையுடன் உம்மை துதித்திடவே இருவையும் கிடைத்திடவே. எங்கள் சபையுடன் உம்மை துதித்திடவே நல்ல
கரம் கட்டி அவரை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவரே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவரே. கொலோசியர் 1:12-13 சொல்லுது பாருங்க. ஒளியில் உள்ள பசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஆள்கைக்குள்ளே இருக்கிறோம். எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது. நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சேர்ந்து பாடலாம். நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் எங்களையே உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. நல்ல கை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவரே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஆராதனைக்கு வரல, நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவரே துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. பாடுங்க பாடுங்க, நீங்க பாடணும். துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியா. நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஆராதித்து ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. ஆராதனை ஆராதனை உமக்கே அவருக்கு. நீங்க பாருங்க. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ராஜாதி ராஜா அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் புகழும். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை சொல்லி எங்கள் உயிர் உள்ள நாட்கள், எங்கள் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிர் உள்ள எதற்காக? அவர் செய்த நன்மைக்காய். இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே. நல்ல கரம் தட்டி ஆமென். ஆராதனை ஆராதனை இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய நாமம் இந்த இடத்தில் அவர் உயர்த்தப்படட்டும். ஆராதனை உமக்கே. ஆராதனை மீண்டும் பாடுவோம். ஆராதனை அவருக்கு. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை. அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்தார். சொல்லுங்க. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை அவரையே துதியுங்கள். ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதி. சொல்றீங்களா? சிங்க கவியோ சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை இந்த நாளில கூட எந்த பிரச்சனையோடு இருந்தாலும்
தேவனை துதிக்கிற வேளையில அந்த பிரச்சனைகள் ஆமென் ஹalleluya மெழுகு போல உருகுகிறது ஆமென் சொல்லலாம் ஆமென் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்து ரெண்டு கையை உயர்த்தி அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை சொல்லலாம் உரிமையா சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார் நல்ல கரம் தட்டி தேவாதி தேவனுக்கு வேதவசனம் சொல்லுது பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு ஆமென் ஓசையோடு அல்ல பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு போதாது ஆமென் எக்கால சத்தத்தோடு இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்ப முடியுது? நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா. எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் இப்படி சொல்றேன், தேவனுடைய உன்னதமானவருடைய சிறகுடைய மறைவிலே உன்னதமான நிழலிலே காணப்படுகிற உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது சொல்ற இந்த வார்த்தையை நம்புறவங்க மட்டும் ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்க கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இடம் கொண்டு நீங்கள் பரம்புவீர்கள் பெருகுவீர்கள். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒருபோதும் குறுகி போக விடவே மாட்டார். ஆகவே தேவனுடைய பிரசனம் இங்கே இருக்கிறது. இந்த பிரசனத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா உணர்ந்து உணர்ந்து ஆசீர்வாதத்தின் வாசல். விசுவாசம் அந்த வார்த்தையை சொல்றீங்களா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரை. அந்த வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார். மீண்டும் சொல்லலாம், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தையை நீங்க கூட மறந்திருக்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மறப்பதில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடியுது? ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். நம்புறவங்க தேவனை ஆராதிக்க நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லே. நீங்க பாடணும், உங்க சத்தம் எழும்பணும். ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தில் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. Glory glory to Jesus. Hallelujah. Hallelujah. நல்ல சத்தம் உயர்த்தி உமக்கு மகிமை துதியும் கனம் புகழும். Hallelujah. Hallelujah.
ஹalleluya. ரோமர் 5:7-8 இப்படி சொல்லுது பாருங்க. ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் ஆண்டவர் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நாம் நல்லவர் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தேடி வரல, நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்தார். நம்முடைய தகுதியை பார்க்கல, அவரே நம்முடைய தகுதியாய் மாறினார். அவர் தகுதியின் அடிப்படையில் ஆஸ்வதிக்கிறவர் அல்ல, தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி ஆஸ்வதிக்கிறவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடியுது? அப்படி என் வாழ்க்கையில இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் இதுவரைக்கும் கண்டதில்லைன்னு சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எத்தனையோ மனிதர்களை பார்த்தோம், ஒருவரும் உம்மை போல இல்லை. எத்தனை மனிதர்கள் பார்த்தோமையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. எத்தனை உறவுகள், எத்தனை மனிதர்களை பார்த்திருக்கிறோம். ஆனா இயேசுவை போல இதுவரைக்கும் நம்ம ஒருவரையும் பார்த்ததுன்னு சொல்றவங்க கண்களை மூடி, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை. அதனால நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை மறவேனையா. சொல்லுங்க சொல்லுங்க. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அவருக்கு துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. தகப்பனை போல தோளிலே சுமந்து, தாயை போல ஆட்சி தேற்றி, நண்பனை போல கூடவே இருந்து அவர் மட்டுமே ஒருவருக்கே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இந்த நாளில் எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்க அறியோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ப முடியுது? ஆகவே இந்த நாளிலே கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து சொல்லுங்க. விசுவாச பாதை தனில், விசுவாச பாதை தனில் உடன் வருவி. சோதித்த நேரத்தில், சோதித்த நேரம் கத்திர நேரத்தில் அநேகருடைய காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதய காயங்கள் ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை சோர்ந்த நேரத்தில் தூக்குகிறவர் உங்களுடைய பலன். சோதித்த நேரம் பலன் தருவி, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. சங்கீதத்துல படிக்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருமானான்.
எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? பனைமரம் என்று தமிழ் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. சரியான பதம் என்றால் பேரீச்சை மரம். எல்லாருக்கும் தெரியும், இந்த பாலை நிலத்தில் இருக்கிற அந்த மரம் உஷ்ணத்துல தான் அது கனி கொடுக்கும் பாருங்க. அதே போல உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதுல நீங்கள் உயர்வீர்கள். இந்த வார்த்தையை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். எந்த போராட்டத்திலும் எந்த நெருக்கத்திலும் ஆமென் நீதிமான் ஆமென் பேரீச்சை மரத்தை போல செழித்து, லீபனோனில் உள்ள கேதுரு மரம் பாருங்க, அந்த லெபனான் மலைகளிலே இந்த கேதுரு மரம் உயர வளரும் பாருங்க. அதற்கு காரணம் பாருங்க, அங்க கீழே அந்த கண் மலை மேலே அது வேரை விடுகிறது. ஆமென். அதே போல நான் சொல்றேன், நம்முடைய வேர் இயேசுவின் மேல இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அவர் மேலே வளருகிற நாம் நிச்சயமாக ஆமென் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அமைதியா இருக்க கூட நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஆகவே தேவ சமூகத்தினால சொல்ற இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆஸ்வதிப்பாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, பனையை போல என்னை செழிக்க செய்வி, கேதுரு போல் என்னை வளர செய்வி. நம்புறவங்க மட்டும், பனையை போல என்னை செழிக்க செய்வி, கேதுரு போல் என்னை வாழ. அதற்கு அவர் மட்டும் போதும் சொல்றவங்க 2 கையை உயர்த்தி, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே என்று பாடலாம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. மீண்டுமாய் நீரே 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 போதும், நீரே போதும், நீ அவர் மட்டும் நமக்கு போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே விசுவாசமாய் பாடுவோம். எங்கள் தேவன் எங்களை செழிக்க செய்வார், வளர செய்வார். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். மீண்டும் பாருங்களா, பனையை பனையை போல என்னை செழிக்க செய்வி, கேதுரு போல் என்னை வளர. நிச்சயமாய் பனையை எந்த உஷ்ணத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நாங்கள் வளருவோம். கேதுரு போல் என்னை வளர. அதற்கு நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே நீரே அவர் மட்டும் போதும். அடிமையாயிருந்த எஸ்தர், தானியேல், யோசேப்பு உயர்த்தப்படவில்லையோ? ஆமென் ஆமென் ஆமென். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். கழுகை போல எங்களை எழும்ப செய்வார், கழுகை போல என்னை எழும்ப செய்வீர். உயரங்களில் என்னை பறக்க செய்வீர். கழுகை போல உன்னதங்களிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. மீண்டும் மீண்டுமாய் கழுகை போல என்னை எழும்ப செய்வீர். என்னை பற. 2 கையை உயர்த்தி, நீரே 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 போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். சொல்லுங்க, சிங்கத்தின் பிள்ளையா, சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றினி, சாத்தானை ஜெயித்திட பலன் அளித்தி. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றினி. எதையும் நீங்கள் ஜெயிக்க முடியும், எல்லாம் உங்கள் பாதங்களுக்கு கீழே. ஆமென் ஆமென். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும்
இயேசு. இப்படி சொல்லுங்க, இயேசு போதும், இயேசுவே போதும், நீரே போதும், நீரே போதும். இந்த வார்த்தையை மீண்டும் சொல்லலாமா? பனையை போல், பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர். கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ரீதியில, சரீர பிரகாரமாய், உலக பிரகாரமாய், ஊழியங்களிலே உங்களை நிச்சயம் நிச்சயம் செழிக்க செய்வார். கேதுரு போல் என்னை வள, நிச்சயமாய் சொல்லி பாருங்களா வேண்டுமாய். பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர். கேதுரு போல் என்னை வளர செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், அவர் போதும் இயேசுவே. கவலைப்படாதீர்கள், நீங்கள் வெட்கப்படுவதில்லை. எந்த கலிலேயா கடற்கரையில பேதுரு வெட்கப்பட்டு நின்றானோ, அந்த மீன்பிடி தொழிலிலே அவன் பெரிய எக்ஸ்பர்ட் தான். அவனால எல்லாம் செய்ய முடியும் தான். ஆனா அன்றைக்கு அவன் தோல்வியோடு அந்த கலிலேயா கடற்கரையில் நின்று கொண்டிருந்தான். என்னை கேட்கிற தேவச்சனமே, அநேக நேரத்தில் நம்முடைய பலத்தை நம்பி, என்னால முடியும் என்று நம்பி, சில நேரத்தில் தோல்வியோடு நம்ம வந்து அமர்ந்திருக்க முடியும். இந்த இரவு நேரத்தில் கூட அப்படி சிலர் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இயேசு பேதுருவை சந்தித்தார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடியுது? எந்த கலிலேயா கடற்கரை ஓரத்துல தலை குனிந்து நின்னானோ, அதே கலிலேயா கடற்கரை ஓரத்துல அவன் தலையை நிமிர பண்ணினார். அவன் 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீனை கொடுத்து அவனை அதே அந்த கரையில பாருங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்க. அவன் வாழ்க்கை அதுக்கப்புறம் பெரிய சேஞ்ச். இனிமேல மீனை பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவன். நான் இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இனிமேல் நீங்கள் உலக ஆசீர்வாதத்திற்கல்ல, அவருக்கென்று பயன்படுகிற ஜனமாய் மாற போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அப்படி சொல்றவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எரேமியா அந்த குயவன் வீட்டுக்குள்ள போகும்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த பாத்திரம் அவனுடைய குயவன் கையில கெட்டு போயிடுச்சு. அந்த பாத்திரத்தை தூக்கி எறிஞ்சிடல, கெட்டு போன அதே களிமண்ணை மீண்டுமாய் நல்ல ஒரு பாத்திரமாய் வணைகிறார். என்னை கேட்கிற தேவச்சனமே, தேவன் உன்னை ஒருபோதும் தூக்கி எறிய மாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? உங்களை ஒருபோதும் தள்ள மாட்டார். பாருங்க, அதே பாத்திரத்தை மீண்டும் அருமையான ஒரு பாத்திரமாய் மாற்றின பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இதே போல இஸ்ரவேலுக்கு நான் செய்யக்கூடாதா? அதே வார்த்தை இந்த மாலை நேரத்தில் நம்மத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இதே போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? உங்களை மீண்டும் வணைய விரும்புகிறேன். உங்களை மகிமை உள்ள பாத்திரமாய், உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்றவங்க, அப்படி அதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி, என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து விடுகிறேன்னு சொல்லி, தந்தேனே என்னை சொல்லுங்க, முற்றிலுமாய் உமக்கா தந்தேனே இயேசுவே. இயேசு எல்லாரும் அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை முடிக்க போறோம். தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்கா தந்தேனே இயேசுவே. இயேசு எல்லாம் சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் இனிமேல என் வாழ்க்கை இப்படியா இருக்க போகுது. வாழெல்லாம் எனதெல்லாம்
நான் உம்மை நேசிப்பேன். சொல்லாமா மீண்டுமா? நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். கடைசியா எல்லாரும் பணித்து 2 கையை உயர்த்தி தந்தேனே, தந்தே குயவனே, உங்க கரத்துல களிமண்ணை போல விட்டு கொடுக்கிறேன். நீர் எப்படி மனையை விரும்பணுமோ அப்படியெல்லாம் மனைவிடுங்க, எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் உபயோகப்படுத்திடுங்க. உங்க சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து இயேசுவே 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 ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே என் இயேசுவே. நல்ல கையை தட்டி பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.